சண்டால சாமத்ரோகி என் உயிரிலேயே அவனுக்கு வாத்தானே தெரிவித்து என்னையோ நீ பழிவாங்கி விட்டார் என சண்டாலா பொம்பக்கம் அறிமோனே பொம்பக்கம் அறிமோனே நீ என்ன புலர்ந்தே வச்சுட்டாரே கண்ணா உனக்கு என்னடா நான் துரோகம் பண்ணேன் உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன் அவன் என்ன உனக்கு நல்லது செய்தான் அவனுக்கு என்னடா தீமை செய்தான் கண்ணா இந்த மோசம் கடவுளே உனக்கு கொண்டாந்து கொட்டலாம் கோடி கோடியா காசு நீ எங்க போறந்த நீ எங்க வளர்ந்த நீ யாரு நீ எப்பேற்பட்ட ஆளு நீ எனக்கு தான்டா தெரியும் வந்துடும் ஆனா பாவி கண்ணா ஐயோ வசுதேவருக்கு மகனா பிறந்து அசோதமனையில போய் வளர்ந்த திருட்டு வக்கால போய் வளைஞ்சு அங்க ஒழுங்கா இருந்தியா நெல்ல குத்தனக்காரனா இருந்தியா ஈன வேலை செய்யல பால் மோர் வெண்ண தீடி உதவான வக்கால போய் ஹரிச்சந்திரன் சொல்றான் பாரு அடுத்த பங்காளி நீ உன் கொலை என்ன பிறந்தது நீ இங்க வளர்ந்தது இடகுளத்துல நீ நம்ம ஒரு சத்திரியங்க மாதிரி வீரப்பா பேசுற மானகட்ட மானகட்ட உனக்கு வேற கடவுளா எம்பெருமான் நாராயணன் அது மட்டுமாடா யாராச்சும் உதவான தெரியுமா ஐயோ மாட்டிட என் பெண்கள் போனம்மா வேலையை பார்த்தோமா அவளை துணி எடுத்து நீ மறைக்க அவளை துணி வந்து முதைக்க ஏன் அந்த உயிரை வச்சிருந்த அழைக்காத விடுறோட நாய் மாதிரி நீ வந்து டேரா போட்டுக்கிட்டு அவனுக்கு சாதகமா இருந்துக்கிட்டு எனக்கு இந்த துரோகம் வந்து வக்கால பொம்பக்கண்ட மரிமோனன் நம்பணும் நீடா நம்மளுக்கு உன்னை நம்பினது ஏன் புத்தி ஏன்னு கேளு தெரியாத நான் நினைச்சு பண்ணிட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் நீ யாரா நீனு அட ஈனமான ஈடு யாரா நீ போனாடா நீ
எடை உக்கால போய் எடை எனக்கு குறையில புத்துமா அது உனக்கு தான்டா சரியா இருக்கு ஊர்ல ஏன்னா இந்த சண்டைக்கு வந்துட்டு போறேன்டா. இது டெல்லி அச்சுமா நகரம் இது ரொம்ப குருஷேத்திரம் இவன் வந்து பேசுறான் நான் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் ஒருத்தனக்காரன் ஒரு கடை ஒரு கடை எத்தனை பொண்ணு இவனுக்கு எத்தனை பொண்ணு இவனை வேற கோயில் கட்டி குமார் 30,124 மனைவி இவனுக்கு தேவையா மணி பண்ண போறான் போல் இருக்கு. இது 8 பட்டு சிறு பட்டதான் இவன் எவ்வளவு பண்றாலும் திருந்த மாட்டான். கெட்டு பாரு கிட்ட போலட்டா. இவனுக்கு வந்து இவனுக்கு கோயில் கட்டி வேற கும்பிடலாம் அத சொல்லு சொல்லிட்டு என் உயிர்நிலையை மறுத்து சொன்னேன். நீ நல்லவனா இருந்தா நெல்லை குறிச்சு தான்டா வந்து உண்மையை சொல்லுவான். நியாயமா என் உயிர்நிலை இந்த மாதிரி பண்ணிட்டு ஒன்ன பத்தி போறேன் புத்தி கொஞ்சம் போடா. ஐயோ மாமா ஐயோ ஐயோ கட்சியாதானே அப்புறம் தம்பி சகுனி முன்னேற காலத்திலே உன்னுடன் பிறந்தாரு எல்லாம் அவதான் இருக்கிறானே துரியம் எப்படி கொண்டு குவித்தானோ அப்போது நீட்டாய சபதம் நான் இறந்தாலும் சரி நிறையாக வந்து உன் குடும்பம் உன்னை கருவறுப்பேன்னு சொன்னியே இப்ப அவனோட உயிர் போக நிலையில தொட ஒடிஞ்சு கிடக்குறான். இப்ப நீ என்ன பண்ற குள்ள நிறைய போய் அவன் குடலை புடுங்கு ஆகட்டும். சமயத்துல இல்லன்னா நாய் நிறையெல்லாம் என் குடலை பிடிங்க இருக்குது. ஐயோ வாரோ முனியே அந்த ஐவர் ராஜாக்களை கொண்டு விட்டார். இந்த நாட்டை நானே ஆளு. இந்த முதியோ எனக்கு நாடோ எனக்கு உயிர் போகல போட்டு போடா கொண்டு அவர்கள் சிரசை கொண்டு வந்து அதோட விடு பண்ணது மட்டுமல்ல அந்த இவர் ராஜாக்கள் சிரசை கொய்து என் கையில் வந்து கொடுக்கும். அப்படியே ஆகட்டும். அப்படியே சென்று ஐயா தாங்கள் யாரு? பொய் சொல்ல வாசகன். பொய் சொல்ல மாட்டீங்களா? பொய்யே சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க பொய் சொல்ல வேணாம். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னையா? இதோ இருக்கிற ஐவர் ராஜாக்கள் உங்கள் பதனமாகத்தானே செத்து அதாவது ஒரு முகூர்த்த நேரம் விட்டு போகிறேன். அது எங்க வைக்கிறேன்? உங்கள் சூத்துக்கிட்ட கபாட பந்தனை செய்துட்டு போறேன். யாராவது வந்து ஐவர் ராஜாக்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? பார்த்தேன்னு சொல்லுங்க. ஆனா எங்க இருக்கேன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லுங்க, பாத்துக்கிறேன். சரிங்க. பொய்யா சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டோம். ஐவர் ராஜாக்களை பாத்தியா? பார்த்தோம். எங்க இருக்காங்க? என் சூத்துக்கு. என்னடா ஐவர் ராஜாக்களை பார்த்தோம்னா
பொய் சொல்லா வாசகன்றா வேறு வேற போய் சொல்லாத ஆளு யாகத்துல தூக்கத்துல இருக்காருட்டுங்க எதுக்கு இன்னொரு முறை நல்லா கேட்டு பாருங்க ஐயா நீங்க யார் போய் சொல்ல வாசகர் பொய் சொல்லா வாசகர் ஆய்வார் ராஜாங்களை பாத்தியா பார்த்தன் எங்க இருக்காங்க என் சூத்து கீழே இவனை கேட்டு போனே கிடையாது ஏய் போய் சொல்லாத பொய் சொல்லா வாசகர் வாயை திறந்தாலே புழுவுறான் சூத்துங்க எப்படி 5 பேர் 5 பேர் இருப்பாங்க. எப்படி உட்காந்துருப்பான் இருந்தா இந்த பக்கம் தேடி பாருங்க வாசல் பக்கமா பாசாரம் தானே நோக்கி சொத்தமா அப்படியே படுத்து தூங்குறாங்க பாருங்க ஆமா இவங்க என்ன பண்றது இவன் ஜெயபுரம் சிறந்த வெற்றி பெற்றார். அப்படியே தூக்கம் கலையாம அப்படியே ஒரே கொத்த கொத்த அங்க போ ஒரே கொத்தா எடுத்து போட்டு தனித்தனியா கொத்துவான் யாரும் அவன் கூட போகுது ஐயா சொத்தமா ஓ நாளை இன்னும் சொல்றேன் பார்த்தோமா அப்பா இப்ப நிம்மதி வந்தது என்ன 5 பேர் தலையை கட்டிட்டியா வெட்டான்டா ஒண்ணா காமிக்கணும் அந்த இந்த சின்ன பையன் இருக்கான் பாரு சரியா கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்காரா ஆ அவன் தலையை கொண்டாயா மஞ்சள் வச்சிருக்கியா ஆனா சும்மா சொல்லக்கூடாது நல்லா அவனுக்கு அவன் தோக்கிறதுக்கே நமக்கு 4 போட்டு கொடுப்பான் ஆமா யாரு அவன் அண்ணன் தலையறதுக்கு என் பொண்ணு துணியா தோசை போட்டு கிடக்கு அனுப்புறாங்க பொம்னாடி தான் வாசம் அடிக்கும் பாரு அந்த ஈட்டி கண்ண நகல நகல ஒரு வம்பு தும்புக்கும் வராத மாட்டான் எதுக்குடா அந்த வேலை ஏய் அந்த சோக பையனுக்கு சோப்பு சாம்போதும் சோகமாவே தான் சேர்த்துக்கான் மச்சாவா அவன் மூஞ்சியே அப்படிதாங்க போய் சேருங்க அந்த பொட்டை போய் அச்சுன்னு கொடு வேகமா இருங்க முக்கியமானது தாண்டா எனக்கு வேணும். அந்த தடிப்பா இருக்காங்க வீமா அவன் தகை கொடு ஓகே ஐயோ அலப்பாவி சண்டா என் குலம் போச்சே எனக்கு கிளிவாச்சே குலம் போச்சே அலப்பாவி சண்டா குலம் போச்சே எனக்கு கிளிவாச்சே ராஜாக்களை சிறை கொய்து வாராயந்தா அறியாத பிள்ளையிலும் மஞ்ச பாண்டவர் தலையை கொய்து வந்து விட்டாயே அது என்னடா பாவம் பண்ணுச்சு அது என்ன வம்பு தும்புக்கும் போலேடா எல்லாம் போனவர் கடைசியில எனக்கு நினைச்சனே அது இருக்குன்னு அது எனக்கு எல்லாம் தண்ணி இறக்கும் மாண்டு விட்டானால் எனக்கு எல்லாம் தண்ணி இறைக்கும் அப்படி என்று எண்ணிருந்தது அந்த அறியாத பிள்ளையும் கொண்டு விட்ட இடப்படுவாவி ஒரு கிளிய வளர்த்து மூளை கொட்ட மாதிரி கொடுத்துட்டுடா மானம் கட்ட என் முகத்திலே முடிக்காதா ஏதோ இந்த அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பாவத்துக்காக காசி ராமேஸ்வரம் கருவே அடிச்சு போயிடா சரி ஒன்று ஏதோ ஒரு பக்கம் போன சேர்க்கலாம் எல்லாம் மூடுதுடா ஓ அங்க பாரு ஏன் அவளை எடுத்து மாட்டுறா பாரு என்னது யாரு ஏய் எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறா பாரு
என்னங்க அவனை எழுதி வரேன் அவனை போறான் ஆமா நீங்களே ஆளுங்கடா சங்கரா சிவ சந்திரசேகரா என்ன செய்வேன் சங்கரா சிவ சங்கரேகரா என்ன செய்வேன் சிவ சந்திரசேகரா என்ன செய்வேன் சங்கரா சிவ சங்கரேகரா என்ன செய்வேன் இந்த தனியை விட்டு எங்கோ தனிக்கலாகிறேன் நான் தனிக்கலாகிறேன் ஆனா அவன் எடுத்து அப்படியே அவன் எடுத்து மாற்றாள் அவன் ஏறாது நகர் வழி எங்க வாழ்ந்தான் எங்க எங்கடா இருந்தாங்க கூட கட்டிய குலவராகிய குந்தி மக்களுக்கு கூட கோபுர மாளிகை இருந்தது கட்டலாகினேன் ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் அந்த குந்தி அவன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து பாக்குறான் மாட்டை பாக்குறான் ஆமா அந்த குட்டியும் பாறான் என்ன யாரு சொத்து யாரு ஆடுறது வழி உண்டா ஏற்கனவே என்னத்துக்கு? தாலி சரட்டுக்கு இல்லாத தந்த முட்டையடிக்கு. தாலி சரட்டுக்கு இல்லாத தந்த முட்டையடிக்கு. தனியாருமே தந்தனாருமே அஞ்சலாகிறேன். அவன் நூலுக்கு வழி இல்லாதவ இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்க போறானா? அது மட்டுமா? அப்புறம் அவன் என்ன வழி? என்ன வழிக்கு இடம் உண்டா? இல்லையா? தலைய ஒடித்து தலைய முறையில் தந்த பாண்டவர்க்கு தலைய ஒடித்து தலைய முறையில் தந்த பாண்டவர்க்கு இந்த தனியாருமே தந்துமே நான் அயலாகினேன். நான் அயலாகினேன். படிக்க பாருங்க தலைக்காணி உண்டா? எல்லாம் தலையை ஒட்டி பத்து பசங்க, 5 பஞ்ச பனாதி பசங்க இன்னைக்கு இந்த நாட்டை ஆள போறாங்க. யாரு சொத்து யாரா? எவன் எவன் சம்பாதிச்சு எவன் நல்லவன் சம்பாதிச்சு இந்த மாதிரி கதையா போச்சு. ஆனா எத்தனையோ பேர் எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, பெரியவர்கள் சொன்னாங்க, இது நமக்கு நிக்காதுடா, பங்காளிக்கு பாகத்தை கொடுத்துடுறா, பழிபாவம் வேணான்னு சொன்னாங்க. நான் கேட்டேன்னா நான் தான் கேட்கல. எனக்கு இந்த நிலைமை வந்து போச்சு. இந்த நிலைமையில இருக்கீங்க கேட்காம. தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்களாவது நல்லா இருங்க. பங்காளிக்கு துரோகம் பண்ணாதீங்க. குறியா இருந்தாலும் அதுல பாதி கொடுத்துருங்க. ஏன்னா பங்காளியை அபகரித்து ஒண்ணு வாழ்ந்தவன் பங்காளி சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், நல்லா இருப்பான், ஆனா அது காட்டும் வேலை. அதனால பங்காளி சொத்திய அபகரிக்க கூடாது. பங்காளி இடத்துல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அத மாதிரி பண்ணனா எனக்கு என்ன கெதியோ அதுதான். இது ஒரு பாடமா இருக்கட்டும். தயவு செய்து யாரும் இந்த கொடுமையான வேலை செய்ய வேண்டாம் இறைவனை கேட்டுக்கொள்கின்றேன். போகுதே உயிர் போகுதே.